இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எ பியூட்டிஃபுல் மைண்ட் அப்படிங்கிற ஒரு மூவி. அதை பற்றி ஒரு புக்கு கூட இருக்கு. சில்வியா நாசர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார் அந்த புக்கையும். இது மூவியாகவும் வந்தது. இது ஒரு ஃபேசினேட்டிங் ஸ்டோரி. யாரை பற்றி அப்படின்னா ஜான் நாஷ் ஜூனியர் அப்படிங்கிறவரை பற்றி. அவர் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ். அவருக்கு ஒரு மென்டல் இல்னஸ் இருந்தது. அதையும் தாண்டி, அந்த இல்னஸை தாண்டி அவர் எப்படி சாதிச்சாரு, எப்படி அச்சீவ் பண்ணாருங்கிறது தான் இந்த படத்துலையும் காமிச்சிருப்பாங்க, இந்த புக்லையும் எழுதியிருக்கு. இந்த புக்கோட ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, I have made the most important discovery of my life. It's only in the mysterious equation of love that any logic or reasons can be found அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த பியூட்டிஃபுல் மைண்ட் படத்தை பார்த்தாலே தெரியும், ஜான் நாஷ் ஜூனியர் மென்டலி டிஸ்டர்ப்டு பர்சனாக இருப்பார். ஆனால் அவர் ஒரு பெரிய அன்பானது, அவர் எப்படி மாற்றுறது, அவர் எப்படி அந்த மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ் எப்படி அவரோட கேம் தியரி மூலமாக ஒரு பெரிய இடத்துக்கு வரார் அப்படிங்கிறது தான் அதோட கதை. ஏன்னா ஜான் நாஷ் ஜூனியர் இந்த இந்த படத்தில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும், அவரோட ஒவ்வொரு தியரி அவர் ப்ரூவ் பண்ணுறது, அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அவரோட அந்த மென்டல் இல்னஸ், அவரை படுத்துகிற பாடு எல்லாமே பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்லேயும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு ஒரு சோஷியல் பிஹேவியரே சரியாக இருக்காது. அவரால் யார்கிட்டையும் ஃப்ரீயாக பேச முடியாது, யார்கிட்டையும் பழக முடியாது. அவர் நடந்துக்கிற விதமே ரொம்ப விசித்திரமாக இருக்கும். அவரோட கெரியரில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அவரோட ஜீனியஸாக இருந்தால் கூட அவரோட பிஹேவியர் எல்லாமே ஒரு அப்சசிவா இருக்கும். ஒரு விஷயத்தையே தொடர்ந்து பண்ணுவாரு. அவர் ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருப்பாரு. கடைசியில் அவருக்கு அந்த மென்டல் இல்னஸ் பேரு பாரானாய்ட் சீசோஃபெர்னியா அப்படிங்கிறது தான் அதோட பேரு. அவர் எப்படி அந்த இல்னஸோடையே சேர்ந்து தன்னோட வாழ்க்கையில் அடைய வேண்டிய எல்லா படிநிலைகளையும் அவர் அடையிறாரு. அதே சமயம் அந்த இல்னஸ்ல இருந்து அவர் எப்படி வெளியில வராரு அப்படிங்கிறது தான் இந்த புக்ல சொல்லியிருக்கு. எல்லா ஜீனியஸ் மாதிரி ஜான் நாஷும் அவருக்குன்னு சில வித்தியாசமான குணங்கள்லாம் இருந்தது. ஆரம்பத்தில் அவங்களோட அப்பா அம்மாக்கும் இவர் சோஷியலா யார்கிட்டையும் பழக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது கவலையா இருந்தது. இருந்தாலும் அவரோட திறமை இருக்கு இல்லையா, ஒரு கணக்கு போடுறதுல அவருக்கு இருக்கக்கூடிய திறமை எல்லாமே எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. அது அவருக்கு ஒரு கிஃப்ட். அவர் ஒரு எவ்வளோ கஷ்டமான கணக்கு கொடுத்தாலும் அதை மனசுக்குள்ளேயே போட்டு ஆன்சரை எழுதிடுவார். அந்த அளவுக்கு அவர் மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ். அவர் அவரோட பள்ளி படிப்பும் போது ஒன்றும் பெருசாக சாதிக்கலை. ஆனால் அவர் காலேஜ் வந்தோடனே அவங்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்குமே இவர் எப்படி எவ்வளோ கஷ்டமான ப்ராப்ளம் கொடுத்தா கூட இவ்வளோ ஈஸியாக போடுறாரு அப்படிங்கிறது ஆச்சரியப்படுத்தும். அவர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் அவருக்கு சீட் கிடைக்கிறது. அங்கே பலவிதமான ப்ரொஃபஸர்ஸ் கூட எல்லாம் அவர் வராரு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர்ஸோட மென்டாரிங்ல நல்லா வருவாங்க. ஆனால் நாஷ் எப்பயுமே தனியாகவே இருப்பார். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும். ஆனால் அவருக்கு ஒரு ப்ரொஃபஸரோட மட்டும் ஒத்துப்போச்சு, ஜான் நியூமேன் அப்படிங்கிறவர். அவர் தான் இவர் கேம் தியரி உருவாக்குறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். கேம் தியரி தான் இவரோட முக்கியமான தியரி. அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணும்னா, ஒரு ஹியூமனோட டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கும் ஒரு இடத்துல. இப்போ நிறைய காம்பீட்டிங் பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நடுவில் ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்க, ஒரு டெசிஷனை எப்படி எடுக்கிறாங்க, அந்த டெசிஷன் எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் படுத்தப்படுது அப்படிங்கிறத மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ் மூலமா ப்ரூவ் பண்ணாரு நாஷ். அதுக்கு தான் அவருக்கு பெரிய பெரிய அவார்ட்லாம் கிடைச்சது. நாஷ் என்ன பண்ணாருன்னா, நியூமேனோட தியரியை அவரோட தீசிஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸ் இன்வால்வ் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு 2-3 பிளேயர்ஸ்க்கு மேலே ஒரு இடத்துல ஒரு காம்படிஷன்லயோ ஒரு கேம்லயோ இன்வால்வ் ஆகும்போது அதோட டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்குங்கிறத அவர் இந்த கேம் தியரி மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சரி, இதனால என்ன லாபம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு தியரி டெவலப் பண்ணும்போது இந்த ரியல் வேர்ல்டுல எத்தனையோ சிச்சுவேஷன்ஸ், எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பர்டிகுலரா எக்கனாமிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட்ல.
அப்போ வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இவரால் கொடுக்க முடிஞ்சது கேம் தியரி மூலமா. எந்த மாதிரி சொல்யூஷன் அப்படின்னா, இவரோட ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜியில அவர் மேத்தமேட்டிக்கலா ஹியூமன் பிஹேவியரை எப்படின்னு கணிக்க முடிஞ்சது. அதே சமயத்துல ஒருத்தருக்கு வின் சுச்சுவேஷன் சொல்லுவோம், இல்ல மியூச்சுவலி கெயின்னு சொல்லுவோம். ஒரு 3 பிளேயர்ஸ் ஒரு விஷயத்த அணுகினாங்கன்னா 3 பேருக்கும் ஒருத்தருக்கு பெனிஃபிட் வர மாதிரி வரக்கூடிய சில தியரிஸை இவரால் அந்த மாடல்ஸ்ல போட முடிஞ்சது. இதுக்கு நீங்க தனியா கேம் தியரிங்கிறது என்னங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இருந்தாலும் இதுதான் அதுல ரொம்ப முக்கியமான கரு. அதாவது ஒரு சாய்ஸ் மேக் பண்ணும்போது அந்த சாய்ஸை யார் எப்படி எடுப்பாங்க, அந்த ஹியூமன் பிஹேவியர் எப்படி இருக்கும், ஒரு இடத்துல காம்படிஷன் வரும்போது அந்த ஹியூமன் பிஹேவியர் எப்படி இருக்கும், ஒரு 3-4 பிளேயர்ஸ் அதுல இன்வால்வ் ஆகும்போது எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆகிற மாதிரி எந்த மாதிரி மாடல் ஒர்க் ஆகும் அப்படிங்கறது எல்லாமே இந்த கேம் தியரியில அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை நாஷ் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்காக அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது. இவரோட தீசிஸ் இவருக்கு பெரிய அளவுல புகழ் வாங்கி கொடுத்தது. அப்புறம் MITங்கிற ஒரு பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இவருக்கு வேலையும் கிடைச்சது. அங்கதான் அவருடைய மனைவி அலிசியாவை அவர் பார்க்கறாரு. அவரோட லைஃப் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நாஷுக்கு ஒரு 30 வயசு ஆகும்போது அவருக்கு இன்னும் ரொம்ப அந்த டிசீஸ்னால ரொம்ப ஆங்ஷியஸா இருப்பாரு. அவரால் எதுவுமே சால்வ் பண்ண முடியாதபடிக்கும், தன்னோட மேத்தமெட்டிக்கல் கரியர்ல அவருக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வராதபடிக்கும் அவருக்கு ஒரு குழப்பம் இருந்தது, ஒரு மிதமான ஆங்ஸைட்டிஸ் இருந்தது. அப்படி இருக்கிற போது அவர் ரெய்மன் ஹைப்போதசிஸ் அப்படிங்கிற ஒரு அன்சால்வ்டு மேக்ஸ் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிறார். அவரோட எல்லா எனர்ஜியும் அதுல போட்டு அதுல எப்படியாவது அதை ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறார். அதே சமயத்துல அவரோட வைஃப் பிரெக்னென்டாவும் இருக்காங்க. அப்பதான் எல்லாரும் நோட்டீஸ் பண்றாங்க, அவர் ஒரு மாதிரி அப்சசிவா ரொம்ப இருக்காரு அப்படிங்கறது எல்லாருக்கும் அப்பதான் தெரியுது. அவரு அதை சால்வ் பண்ணும்போது அவர் தூக்கி போடுற அந்த பேப்பர் எல்லாத்தையும் வேற யாரோ அவர் டஸ்ட்பின்ல இருந்து எடுக்கிறாங்க, கிளாஸ் அவங்களோட கொலீக்ஸ்லாம் அப்படின்னு அவருக்கு அதுல வேற ஒரு சந்தேகம் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஏலியன்ஸ்லாம் இவரோட கெரியரை ஸ்பாயில் பண்றதுக்காக ஏதோ சதி பண்றாங்க, ஏதோ நியூஸ் பேப்பர்ல எல்லாம் சீக்ரெட் மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கட் பண்ணிலாம் வேற வச்சிருப்பாரு. இதெல்லாம் அந்த படத்துல ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல ஒரு ப்ரொஃபஸர்ஷிப் கிடைச்சு அது வேண்டாம் அப்படின்னு அவர் நிராகரிச்சது. இது எல்லாமே அவர் பெரிய டீப் ட்ரபிள்ல, மென்டல் ட்ரபிள்ல இருக்காரு அப்படிங்கறது எல்லாருக்கும் புரிஞ்சுது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அலிசியா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தா கூட அவரோட டிப்பிங் பாயிண்ட் எப்ப அப்படின்னா, அவர் வாஷிங்டன் டிசிக்கு போய் எம்பசிலாம் போய் லெட்டர்ஸ்லாம் எனக்கு வருது, இது மாதிரிலாம் ஏதோ அட்டாக் இருக்கு, இந்த மாதிரிலாம் அவர் பேச ஆரம்பிச்ச உடனே தான் இவரை சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் டயக்னைஸ் பண்றாங்க இவருக்கு பாரனாய்டு ஸ்கிசோஃப்ரெனியா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க அவர் தனக்கு எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வெளியில வராரு. யூரோப்ல போய் நிறைய எம்பசிஸ்க்கெல்லாம் திருப்பியும் அதே மாதிரி அப்ரோச் பண்றாரு. அவரோட இந்த மாதிரி பிஹேவியர்னால அலிசியாவுக்கு ரொம்ப வருத்தமாயி அவர் டைவர்ஸ் பண்ற நிலைமைக்கு வராங்க. இவருக்கு இன்கமும் இல்ல, அவரோட ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அது. இதெல்லாம் இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சமயம் அவர் தனக்குள்ளேயே ஏதோ ஆழ்ந்து தேடுறாரு. ஒரு மிராக்குலஸா அவருக்குள்ள ஒரு பெரிய திருப்பு முனை வருது. எல்லாமே மெதுவா தான் நடக்குது. ஆனா அந்த ஸ்கிசோஃப்ரெனியாங்கிற அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. லேட்டர் 1980s அவர் பிரின்ஸ்டன்ஸ்ல அவர் திருப்பி ரிசர்ச்குள்ள உட்கார்றாரு. நிறைய ரியல் மேத் அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் சால்வ் பண்றாரு. நாஷ் அப்பதான் அவரோட தாட்ஸ்லாம் திருப்பியும் அந்த பாரனாய்ட் தாட்ஸ்லாம் அவருக்கு வர ஆரம்பிக்குது. ஆனா அந்த இடத்துல அவருக்கு ஒரு விழிப்புணர்வும் வருது. அவர் அதை தவிர்க்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதோடய வாழ ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் அவரோட மென்டல் இல்னஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியுது. இன்னொரு இடத்துல அவரோட மேத் ப்ராப்ளம்ஸோ அவரோட ரிசர்ச்சையோ அவர் நிறுத்தாம அதையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது எல்லாத்துக்கும் அவருக்கு பெரிய பெரிய ரெகக்னைசேஷன்லாம் கிடைக்கிறது. நோபல் பிரைஸ் எக்கனாமிக்ஸ்ல கிடைக்கிறது. அவர் திருப்பியும் பிரின்ஸ்டன்லயே அவரை ப்ரொஃபஸரா கூப்பிடுறாங்க.
அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலியோட திருப்பி ரீயூனைட் ஆறாரு. திருப்பி அலீசியாவே திருப்பி 2001 ரீமேரி பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹாப்பியா அவரோட லைஃபை லீட் பண்றாரு. அந்த டேஷோட அந்த லைஃப்ல அந்த மேத்தமேட்டிக்ஸும் அவரோட தாட்ஸும் அவரோட மென்டல் இல்னஸும் அவரோட லவ் லைஃப் வித் ஹிஸ் ஒய்ஃபும் எல்லாமே ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு போகும். அதையும் தாண்டி அவர் அந்த மேக்ஸ் அவருக்கு அப்படியே ஒரு தனியா ஒரு லைன்ல அது பாட்டுக்கு அவர் சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த எத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருந்தாலும் அவருக்கு லவ் ஃபார் மேக்ஸ்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது மூலமா தான் அவர் நிறைய சாதிப்பாரு. இந்த பியூட்டிஃபுல் மைண்டுங்கிற புக்கும் சரி படமும் சரி அவசியம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், படிக்க வேண்டிய ஒரு புக்கு, நல்ல புக்கு. இந்த ஜான் நேஷோட அந்த கேம் தியரியை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேச முடியும். அது நமக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இப்ப நம்ம ஏடிஎம்ல யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி ஆகட்டும், இல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது கார்ப்பரேட் லைஃப்லயும் சரி, ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் சால்விங்லயும் சரி, கேம் தியரி பலவிதமான எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால ஜான் நேஷ் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. தேங்க்யூ.